மாம்பழம் மாம்பழம் பெங்களூரா ருமானி வாங்கய்யா வாங்க வாங்கம்மா வாங்க. என்னப்பா படம் நல்லா இருக்குமா? டேஸ்டுக்கு பஞ்சம் இருக்காதுண்ணா, வாங்கி சாப்பிட்டு பாருண்ணா. மேல நல்லாதாங்குது, உள்ள எப்படி இருக்குமோ? உள்ள தேனு மாதிரி இருக்கும். நான் நம்ப மாட்டேன்பா. என்ன நம்ப மாட்டேன்றான், நாலு முடி மாட்டேக்காரன். சரிண்ணா சாம்பிள் சாப்பிட்டு பாக்குறியா? குடு, சாப்பிட்டு பார்த்து தான் சொல்ல முடியும். சரி சாப்பிட்டு நல்லா இருந்துச்சானா எத்தனை கிலோ நான் வாங்குவேன்? எங்க குடும்பத்தில் 45 பேர். அப்ப எவ்வளவு வாங்கும் நீங்க நினைச்சு பாரு. 45 பேரா? ஆளுக்கு ஒண்ணு சாப்பிட்டா கூட 45 பழம் பரவாயில்லையா? என்னப்பா யோசிச்சு பாத்துட்டியா? எல்லாம் யோசிச்சு பாத்துட்டேன். தானா தானா சாப்பிடுண்ணா. எப்படின்னா இருக்குது, தேன் மாதிரி இருக்கும். நல்லாதான்பா இருக்குது, ஆனாலும் ஒரு குறை. என்னத்த குறை கண்டுபிடிச்சிட்டான் கோனக்கா பையன்? என்னடா குறை? இவ்வளவு பார்த்து சாப்பிட்டு இந்த தோலை வேஸ்டா போடணும்னு அதான் குறை. நீ ஏன்னா வேஸ்டா போடுற? அப்படியே துணு பண்ணி தரேனா? இதெல்லாம் ஒரு குறையானா? அதுவும் கரெக்ட் தான், நான் தோலோட துண்டுறேன். என்னண்ணா 20 கிலோ போட்டுட்டானா? இருப்பா, டிஸ்டர்ப் பண்ணாத, சாப்பிட்டுக்கிறேன்ல. எப்படியும் 20 கிலோ வாங்கிட்டு வா மாட்டேன். அண்ணா நல்லா வெயிட் பாத்துக்கோ, 5 கிலோவா போட்டுறேன். 5 கிலோவா போட போறியா? எத்தனை கிலோ இருக்குது முட்டை? எத்தனை கிலோக்குதான்? ஒரு 50 கிலோ இருக்குண்ணா. 50 கிலோவா? பத்தாது, எங்க ஊர்ல இருந்து நிறைய சொந்தக்காரெல்லாம் வர போறாங்களே. என்ன 50 கிலோ பத்தாதுன்ற? எனக்கு ஒரு 200 கிலோ வேணும், இருந்தா வாங்கிக்கிறேன், அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. 200 கிலோவா? என்ன சொல்றேன்? இமிடியேட்டா வாங்குறப்பா, உங்ககிட்ட இருக்குதா இல்லையா? என்ன உண்மையை சொல்றானா புழுறானா ஒன்னும் புரியலையா? டக்குன்னு சொல்லு, நான் பானா இருந்தா அவசரப்படாத. இந்த பீஸ் தும்னா. என்னதான் பழம் கொடுத்தாலும் கொடுத்த 200 கிலோ இல்லையாப்பா? 200 கிலோ மாம்பழத்தை வீட்டாண்டி வர சொல்லிடுறேன்னா அட்ரஸ் சொன்னா. அதான் உங்ககிட்ட இல்ல, எப்படி வர வைப்ப? அது நான் எப்படியோ வர வைக்கிறேன். நீ காசு கொடுத்துட்டு அட்ரஸ் சொல்லு, 1/2 மணி நேரத்துல ஊட்டான வர வைக்கிறேன். உன் பேர்ல நம்பிக்கை இல்லை எனக்கு. சரிண்ணா, இப்போ 200 கிலோ தரணா, காசு ஏடுனா. காசு ஏடா? முட்டை ஜிபே இருக்குதா? ஜிபே இருக்குதாவா? ஸ்கேனர் இருக்குதுண்ணா, இதான் நான் பண்ணினா. நான் இதெல்லாம் போறதுல செக்கு தான் போடுறது. செக்கா? இங்க வா, பாக்கெட்ல எவ்வளவு இருக்குதா? நான் பாக்கெட்ல கை வைக்கிறா? என்னயா இது? பொடி டப்பாவோ 2 ரூபாய் பில்லு இருக்குதா? என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திட்ட, வேற கல்ல வாங்கிற குடு. என்ன பாருங்க கட்டின்னு போற? ஏன்டா இந்த ஒரு பத்த துண்டத்துக்கு 200 கிலோ மாம்பழம் வேணுமா உனக்கு? ஏய், என்ன டம்மி பீஸ் நினைச்சியா? நீ டம்மி பீஸ்லடா, டம்மி பீஸ்ல கேடு கட்ட டம்மி பீஸ்ரா. ஓ அடா சொட்டை மண்டியா, அவனை முன்னாடி இந்த பக்கம் வந்து நான் வந்தேன்டா. சே, ஆசை காட்டி மோசம் பண்றானா, ஐயோ பையன். மாம்பழம் மாம்பழம் மாம்பழம். அப்பல தனியா வரக்கூடாது, என் பொண்ணை கண் கலங்காம பாத்துக்கணும். சரி மூக்கு மாமா. அப்பா இப்படிதான் சொல்றாரு, தினமும் என்ன குடிச்சு வந்து அடிக்கிறாரு. ஏய், இனிமேல் நான் சண்டை போட மாட்டான்னு சொல்லிட்டல, திருப்பி அந்த இதை சொல்லுங்கிற. உன் பவுச சொல்ல தேவை இல்லையா? நீதான் அப்பப்ப சண்டை போடுறிய. பாப்பலா, என் பொண்ணுக்கு கண்ணுல தண்ணி வந்தா என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியாது. லாரி வந்து ஊந்து போயிடுவா மாமா. ஏய், நான் ஒரு வாட்டி சொன்னா இன்னொரு வாட்டி சொன்ன மாதிரி. சே, இந்த ஆளுக்கு பேசுறதுல கேட்டு நிறுவனிதான் கடவுள. இனிமேல் ஒழுங்கா இருப்பியா? ஒழுங்கா இருந்து தொலைந்தா சொரா மூக்கா. நான் கேட்டதுதான் நீ வாங்கி தரணும். நீ கேட்கறது 1 2 இருந்தா கூட பரவாயில்ல, நீ 9 கிலோ 100 கிலோ கேப்பியா? அப்பா இப்பயே சொல்லுப்பா. ஆமா, நான் வீட்டுல எடுத்து போய் விட்டுறேன். மாமா நான் பாத்துக்க முடியுமாமா? அதெல்லாம் முடியாது, வா வா. அப்பா மாம்பழம். வாங்க வாங்க வாங்க, மாம்பழம் மாங்கம்பழம், கிளிமுக்கு. அப்பா எனக்கு பிடிச்ச மாம்பழம்ப்பா. ஏங்க நல்ல பழங்க, மூக்கு மாதிரி இருக்குது பாரு அந்த பழம். ஏய், என்னடா கிளிய பண்ணல, நான் பெரிய ரவுடி. பெரிய ரவுடியா? இங்க பாருங்க, சாப்பிள் கூட சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும் பாருங்க. மனுஷ ஜென்மாவ துண்டு மாடே பரவாயில்லையா, அது கூட மோசமா துண்டு. மாம்பழம் ரொம்ப பிடிக்கும். கண்ணா, இது உன் பொண்டாட்டியா? உன்ன மாதிரி குண்டா இருப்பா. நீ மூடு. எவ்வளவு பழம்? கிலோ 80, கிலோ 100. எனக்கு இதுல ஒரு 10 கிலோ, இதுல ஒரு 10 கிலோ.
10 20 நல்ல வியாபாரம். அவனை மாதிரி ஏமாத்தி பிடிச்சிக்கணும்னா ஏய் 10 கிலோ போடு. ஆனா காசு கொடுனா போட்டுடலாம். மாப்பிள காசு கொடு மாப்பிள. ஏய் என்ன காசு கேக்குறா? ஏய் பொண்ணு என்ன ஆயாச்சு பாக்குறியா? ஏய் 10 கிலோ 20 கிலோ எங்க இருந்து வாங்கி தர முடியும்? ஏம்பா ஆசைப்பட்டு கேக்குது உன் பொண்டாட்டியா வாங்கி தான் கூட. யோ 20 கிலோ வாங்கி தர முடியும்? நயா நீ ஒன்றே அவ துணை போகுது. வீட்டுல இருக்கிற சொந்தக்காரருக்கு எல்லாருக்கும் கொடுக்கும். இதுவா ஒரு பெத்த கூட கொடுக்காது யாருக்கும். ஒண்டியாவே கொட்டிக்கியா? ஒண்டியாவை கொட்டிக்குமா? அப்பனா ரொம்ப கஷ்டம்தான்பா. அப்பா அந்த ஆளு வாங்கி தர மாட்டாப்பா. நம்ம வீட்டுக்கு போலாம். என் மாமா நான் அப்பப்ப வீட்டுக்கு கூட்டு போறா. என் பொண்ணுக்கு ஒரு மாம்பழம் வாங்கி தர மாட்டேன். அப்பெல்லாம் நான் உங்ககிட்ட வாழ்றேன். டேய் 1 கேட்ட வாங்கி தரலாம்டா. 100 கேளுடா இது. வாங்கி கொடுக்கணும். என் பொண்ணுக்கு வயிறால திண்டுட்டுங்க. ஏப்பா வாங்கி தான் கூடப்பா. அவ்வளவு தராரா இருக்கிறாங்களா? யோ இந்த தத்து முச்ச நான் தட்டி விட்டேயா. திருப்பி ஏன் தெரியுமா கூட்டுன்னு வரேன்? எதுக்கு? நான் சேர்த்து வச்சிருந்த காசு ஒலி வச்சிச்சியா. அதான் கூட்டுன்னு போறேன். அப்ப வாங்கி கொடுத்தான் ஆகணும். 20 கிலோ மாம்பழம் எவ்வளோ? கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு 1200 ரூபாய் ஆகும். ஒழிச்சு வச்ச காசு அவ்வளவுதான். அப்பனத்துக்கு தத்து முச்ச கூட்டுன்னு போனா. ஓ அப்படியா? கரெக்டான விஷயம் தான்ப்பா. அப்ப என்ன கூட்டிட்டு போக மாட்டியா? ஏய் போறியா? உங்க அப்பா டோர் முக்கிய வாங்கி தர சொல்றியா? அப்பா என்ன போயிட்டாரு? நான் பழைய சோறு போறேன் மாமா. பழைய சோறா? நம்மளுக்கு என்ன வருதுங்களா பாரு. இதெல்லாம் உருப்பையான பேச ஆகுதுங்களா பாரு. நோ நோ யாரா வந்து கேட்டா இல்லன்னு சொல்றா. இல்லன்னு சொல்லுவா. ஆமாண்ணா இல்லன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. யாரு இப்ப நீ இங்க வந்து ஒளிர? சொல்றத கேளலாம். வருவானு சொல்றாங்க. ஐயோ இவன் யாருன்னு தெரியலையே. நோ மஞ்சள் கலர் பண்ணி போட்டேன். பிளாக் கலர் பேண்ட் பண்ண ஒருத்தன் வந்தானா? நோ மஞ்சள் கலரா கருப்பு கலரா? மாம்பழம் என்ன கலரு? மஞ்சள் கலரு. அதே கலர் தான். அது வந்து அவன் பெரிய தீவிரவாதி. பாம்பேக்கு வந்துக்கிறான். ஒழுங்கா சொல்று. தீவிரவாதியா? என்ன சொல்ற? கண்ணுக்கு தெரியாத பாம்பே. இப்படி போட்டா கடை க்ளோஸ். கடை குளோசா? போட்டுரும் பொழுது கடை போனா பரவாயில்ல. நானும் போடுவோம் பொழுது. ஏய் நீ குழம்புறத பார்த்தா தீவிரவாதி ஒரு ஆளா நீ? ஐயா இந்த கடை எனக்கு இல்ல. நான் வெளியூருக்காரன். கோமா வந்து இருந்தேன். நான் வரட்டுங்களா? ஏய் தீவிரவாதி எங்கடா? அப்படின்னு யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. ஐயோ நம்ம தப்பிச்சோம். சக்சஸ். தல செம்ம ஐடியா போட்டு கடையை தூக்கிட்டுமே. இதுதான்டா நான் பாஸ், நீங்க சிசியன். தல இந்த ப்ராஜெக்ட்ல எங்களுக்கு பங்கு என்ன தல? கொஞ்சம் அழுகி போன மாம்பழம் 4 எடுத்துக்கணும் கிளம்பு. என்ன தல அழுகி போன மாம்பழம்ன்ற? இதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிறோம். ஏய் வந்து 3 நாள் ஆகல இவ்வளவு நெக்கலா பேசுற. சொல்றத செய்யு. ஒழுங்கா மாம்பழம்னு கூவு. தலை சொன்னது புரிஞ்சுதா? ஒழுங்கு மரியாதை கத்து. மாம்பழம் நல்லா கூவுடா. கூவுறதே சரியில்லையா? கத்துறான் தல. பழம் மாம்பழம். ஐ மாம்பழம் இருக்குது. எங்க வீட்டுக்கு ரொம்ப பிடிக்குமே. வாங்கம்மா மாம்பழம். கிலோ 50, 5 கிலோ 200. வாங்கிக்கின்னு போய்க்கினே இரு. 5 கிலோ 200 தானா? என்ன இந்த குரலை எங்க கேட்ட மாதிரி இருக்குது? யோ இங்க என்ன பண்ற? அது வந்து இந்த மாதிரி ஒரு 400 கடை வச்சுக்கிறேம்மா. அத வந்து பாத்துட்டு போறேன். டேய் உலக என்ன பேசுனீங்கற? என் பொண்டாட்டி தல கம்முரு தல. பொண்டாட்டி இருந்தாக்கா ஏமா என்கிட்ட வேலை பாக்குறான் இந்த ஆளு. யோ மாம்பழத்துல வேலை பார்த்துட்டு ஏதோ ஆபீசர்னு சொல்லி என்ன கல்யாணம் பண்ணிட்டியா? அள்ளி சாரி அள்ளி. நைட்டுக்கு வா சோப்ல போடுறவனுக்கு பள்ளி. அள்ளி மாம்பழத்தை குடுத்துட்டு போடா பள்ளி. என்னடா பண்றது? வியாபாரம் பண்ணணும் இத தல. அப்படியே ரேட்டு பேசி வித்துலாம் தல. அப்படியே சொல்றா. சரி அவனாவது புடி. ஒருத்த வந்து ஒழிஞ்சான்பா. இது மாதிரி யாரு கட்டி சொல்லாதேன்னா பின்னால 2 பேர் வந்து அவன் தீவிரவாதி நினைக்கோ பேஜன் ஓடன்ட்டுப்பா. தல அவனுக்கு வரானுங்க தல. நான் ஒழிஞ்சுக்கிறேன். கடை இருக்குதே. ஏப்பா அந்த பஞ்சாப் பண்ணிருக்காரு கெஸ்டானா? அவன் எங்க ஆபீஸ்ல போட்டு தள்ளிட்டான். யாரு? கூட மாதிரி குள்ளமா இருந்தானே அந்தாலியா? ஆமா இப்பதான் ஆம்புலன்ஸ்ல ஏத்தி விட்டுக்கிறோம். எப்பா அவனுக்கு எனக்கு எந்த சம்மதமும் இல்லப்பா. இந்த கடை எடுத்துன்னு போயிருமா நானு. இந்த பழக்கடை கேஸ்ல இருக்குது. நோ நீ ஒருத்தன் ஜெயிலுக்கு போ. நான் பழத்தை எடுத்து போய் வீட்டுல சேர்க்கிறேன். என்னது? கடுதானா நான் பழத்தை வீட்டுல சத்துல நீ ஜெயிலுக்கு போயிடு. நீங்க பாருங்க நீங்க இங்க இருந்தீங்கன்னா உங்களையும் புச்சுன்னு போயிடுவோம். சார் இவதான் தீவிரவாத தலைவர். இந்த புச்சுன்னு போங்க. தீவிரவாதி தலைவரா? ஏய் கட்டி பேசி நிக்கிறீங்க. பாம்பு போட போறேன்டா.
பாம்பு போட போறியா? போலீஸ் 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 போலீஸா? ஐயோ ஐயோ அப்பா என்ன போலீஸ் ஒண்ணு ஓட்டானுங்க இவங்க தான் திருடுங்களா? அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஜெயிலுக்கு போனா நான் பழுத்து வீட்டுக்கு போறேன். டேய் என்ன நேரத்துக்கு சம்மந்தம் எல்லாம் ஜெயிலுக்கு போக சொல்றீங்க? அவனுக்கு தான் திருடுங்க. இப்ப யார் தீவிரவாதிங்கன்றது முக்கியம் இல்ல, இப்ப யார் ஜெயிலுக்கு போறாங்க அதான் முக்கியம். விமாரி ஏதோ ஒத்தா ஜெயிப்பீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கூப்பிட்டு வந்தேன். சும்மா ரோதனை குத்திங்க பயத்தால அடிப்பேன். போங்கடா போங்கடா. பழைய வியாபாரம் பண்ண முடியல எப்படி எப்படிலாம் கொட்டில் கொடுக்குறானுங்க.